ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க டியூன் பண்ணி வச்சிருக்கிறது 1007.8 அரவ எஃப்எம். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. இது அல்ல அல்ல குறையாத மொக்கை. நான் உங்க ஆர்ஜே லவி. ஆடியோட டைட்டில் பார்த்தோன்னே சில பேர் என்னதுன்னு ஆர்வத்தோடையும் பல பேர் என்னதுன்னு காண்டோடையும் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இந்த புயலால மக்கள் கரண்ட் இல்லாம, தண்ணி இல்லாம, டவர் இல்லாம, யாரையும் ஹெல்ப்புக்கு கூட காண்டாக்ட் பண்ண முடியாம கொசு கடின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட்க்கு எவ்வளோ லாஸ், எவ்வளோ மரங்கள் அப்ரூட் ஆயிருக்கு. ஒன்னு என்ன வாழ வச்சதுன்னு கழுவி கழுவி ஊத்துறதெல்லாம் என் காதுல நல்லாவே விழுது. புயல்னா இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே என்னென்ன சேதங்கள் ஆச்சு, எந்த அளவுக்கு நம்ம ரெக்கவர் ஆயிருக்கோம், இனிமே என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே புள்ளி விவரத்தோட புட்டு புட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நானும் அதையே சொல்லிக்கிட்டேன். அதனால வேப்பம்பூவிலும் சிறு துளி தேன் இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த புயல்ல ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கான்னு யோசிச்சப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் சிக்குச்சு. அதுதான் இந்த ஆடியோ. என்னை வாழ வைத்த வர்தா. Let's get into the show. கரண்ட் சில நாட்களுக்கு இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பயப்படுற முதல் விஷயம் இருட்ட நினைச்சா இருந்திருக்கணும். ஆனா இந்த புயல் பண்ண ஒரே நல்ல காரியம் பௌர்ணமி நேரத்துல வந்ததுதான். ஈவினிங்க்கு அப்புறமா கரண்ட் இல்லாட்டியும் கூட இருட்டு பயம் இல்லாம இருக்க பௌர்ணமியோட நிலா வெளிச்சம் ஓரளவுக்கு உதவுச்சு. ரெண்டாவது விஷயம் பர்சனலா எனக்கு நடந்த நல்ல விஷயம். பல நாட்களா தூங்கிட்டு திங்கிற முக்கியமான வேலையவே ரொம்ப மும்முரமா பார்த்ததுனால யானையோட அக்கா மாதிரி ஆயாச்சு. புயல் வந்துச்சு, பவர் கட் பண்ணுச்சு. தண்ணி வேணும்னா கூட மோட்டார் போட கரண்ட் இல்ல. துணியை கூட சேர்த்து வச்சு துவைச்சுக்கலாம். சமையலுக்கு, குளிக்கிறதுக்கு, சில பல முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் தண்ணி அவசியம் வேணுமே. வீட்டுல இருக்கிற அண்டா குண்டாலாம் தூக்கிட்டு கிணற தேடியோ கார்பரேஷன் தண்ணி லாரிய தேடியோ ஓடிதானே ஆகணும். அதனால ஓரளவுக்கு ஹெல்தியாக முடிஞ்சது. அடுத்த மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம், போனும் டிவியும் பெரிய பொழுதுபோக்கு. அது இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் கிலோமீட்டர் கேப்போட தான் நகர்ந்துச்சு. வேற வழியே இல்லாம புக்ஸ் படிக்கிற கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். நீயா நீயா நீயான்னு எக்கோடெல்லாம் யோசிக்காதீங்க. கதை புக்கு தான் படிச்சேன். இருந்தாலும் படிக்கிறது நல்ல பழக்கம் தானே. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் கூடுச்சு. புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவியா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆடியோ மூலமா பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரிம்மா, ஏதோ யாருமே சொல்லாத விஷயத்த சொல்ல போற மாதிரி ஆரம்பிச்சியே, அது எங்கன்னுலாம் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. படம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அது சரிம்மா, புயல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ எல்லாரும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு புயலை மறக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த ஆடியோன்னு கேக்குறீங்களா? நான் என்னங்க பண்ணுவேன்? எங்க ஏரியால நேத்தி தான் கரண்டே விட்டாங்க. சரி விடுங்க. Thank you so much for listening to my audio. இது ஆர்ஜே லவி from அல்ல அல்ல குறையாத மொக்கை. Stay tuned with அரவ எஃப்எம் 1007.8. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. போற போக்குல லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு முக்கியமா கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் டப்பாவை தட்டிட்டு போங்க. டாடா, பை பை, see you.